வைகை செல்வன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் புதிய கூட்டணி அமைவதற்கான நடவடிக்கைகள் இந்த தொகுதி பங்கீட்டு குழு மற்றும் தேர்தல் அறிக்கை குழு ஆகியவற்றின் மூலமாக தொடங்க இருக்கிறது. இப்போ பாஜகவுடனான இந்த கூட்டணி முறிவடைந்த சூழ்நிலையில் புதிய கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார் அதிமுக கூட்டணியில்? நிச்சயமாக இருக்கிறது. மற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவிலேயே கட்சிகள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான அறிவிப்புகளும் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கிறது. இப்போது நாடு முழுவதும் இந்த அயோத்தி ராமர் கோயில் திருவிழா நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அயோத்தி சென்றுள்ளதாக சமூக வலைத்தளங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் சென்றாரா அல்லது அந்த விழாவுக்கு செல்லவில்லையா சார்? நிச்சயமாக செல்லவில்லை. அவர் வைகுண்டசாமியினுடைய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் தான் கலந்து கொண்டார். ஆகவே அதில் இருக்கக்கூடிய படத்தை வைத்துக் கொண்டு இவர் அயோத்தி சென்றார் என்கிற பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அது அயோத்திக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் செல்லவில்லை என்பதை அழுத்தந்தருத்தமான கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். ஓகே, அவருக்கு அழைப்புதல் வழங்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே அங்கு வர இயலவில்லை என்பதை அவர் முன்னரே தெரிவித்து விட்டார்ல சார்? நிச்சயமாக அவர் நான் வர இயலாது என்ற சூழ்நிலையை தெரிவித்து விட்டார். இது தவிர தற்போது இந்த சேலத்தில் திமுக மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. இது மதுரை அதிமுக மாநாட்டுக்கு அந்த மாநாட்டை விட சிறப்பாக நடைபெற்றது என்ற ஒரு கருத்து அவர்கள் திமுக தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் இந்த திமுக சேலம் மாநாட்டை என்ன தான் நினைக்கிறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு, எழுச்சி மிகுந்த இந்த மாநாடு மதுரையிலே நடைபெற்றது. அதற்கு போட்டியாகத்தான் சேலத்திலே இளைஞர் மாநாடு நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில நடத்தினார்கள். அதுவும் 2-3 தடவை தள்ளி வைக்கப்பட்டு இறுதியாக இனி தள்ளி வைத்தால் அவமானமாக ஆகிவிடும் என்பதற்காக நடத்தப்பட்டது. இது அழைத்து வந்த கூட்டம், ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டம். இருக்கக்கூடிய நிலையில் ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்தி 15 லட்சம் பேருக்கு மேலாக திரண்டு சற்றேறக்குரிய 50 கிலோமீட்டருக்கு மேலாக கார்கள் உள்ளே வர முடியாத நிலைமையில் இருந்ததுதான் ஒரு பெரிய வரலாறாக, ஒரு பெரிய மாற்றமாக, ஒரு இந்த அரசுக்கு எதிராக ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்பதற்கான கருத்தாக நாம் பார்க்க வேண்டுமே தவிர எப்போது கூட்டம் வரத்தான் அவரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, அரசு எந்திரம் இருக்கிறது, மனவரம் இருக்கிறது. இவைகளெல்லாம் கூடுதல் பலங்களாக அவர்களை தேடி வருவார்கள். அப்படியான ஒரு கூட்டப்பட்டிருக்கிற கூட்டமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய இளைஞரணி மாநாடை நாங்கள் பார்க்கிறோம், கருதுகிறோம்.